அதிபர் தேர்தலிலிருந்து ஜோ பைடன் விலகியுள்ள நிலையில் 2024 அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் இடையேயான போட்டி ஏறக்குறைய உறுதியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் வேட்பாளருக்கு ஜோ பைடனால் முன்மொழியப்பட்ட துணை அதிபர் கமலா ஹாரிஸ் இந்திய ஆப்பிரிக்க வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்கர் ஆவார். கமலா ஹாரிஸ் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது தாயார் ஷியாமளா கோபாலன் தமிழ்நாட்டில் பிறந்து அமெரிக்காவில் குடிபெயர்ந்தவர் ஆவார். கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்படும் பட்சத்தில் ஜனநாயக கட்சியின் முதல் கருப்பின இந்திய ஆப்பிரிக்க வம்சாவழி அமெரிக்கர் என்ற சாதனைக்கு சொந்தக்காரர் ஆவார். மேலும் கமலா ஹாரிஸால் அமெரிக்கர்களின் வாக்குகளுடன் இந்தியா ஆப்பிரிக்கா வம்சாவளி அமெரிக்கர்களின் வாக்குகளை பெற முடியும் என்பதால் ஜனநாயக கட்சி அவரது பெயரை தேர்வு செய்யவே அதிக வாய்ப்பிருப்பதாக அமெரிக்க வாழ் இந்தியர்கள் கூறுகின்றனர். கமலா ஹாரிஸ் அவர்கள் இந்திய ஆப்பிரிக்க அமெரிக்க வம்சாவளியை சேர்ந்த பெண். சோ அந்த 3 இனத்தவர்களையும் அவர்கள் வந்தா ஈஸியா கவர் பண்ணிடலாம். அதனால இப்ப ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஓடிட்டு இருக்கு. திரு ட்ரம்ப் அவர்களோட எலெக்ஷன் கேம்பெயின்ல துப்பாக்கி சூட தொடர்ந்து திரு ட்ரம்ப் அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை பரவிட்டு வர நிலையில இப்படி ஒரு அறிவிப்பு கரண்ட் பிரசிடென்டா இருக்க திரு ஜோ பைடன் அவர்கள் அறிவிச்சிருக்கிறது அமெரிக்கா தேர்தல் நிலவரத்துல இன்னும் ஒரு பரபரப்பை பயங்கரமா ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். கமலா ஹாரிஸுடன் கலிபோர்னியா ஆளுநர் கெவின் நியூச்சம், மிச்சிகன் ஆளுநர் கிரெட்சன் விட்டமர் ஆகியோரின் பெயர்களும் பரிசீலனையில் இருப்பதாக தெரிகிறது. 3000க்கும் மேற்பட்ட ஜனநாயக கட்சி உறுப்பினர்களின் பரிந்துரை இருந்தால் மட்டுமே ஒருவர் அதிபர் வேட்பாளராக முடியும் என்ற நிலையில் மூத்த தலைவர்கள் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளனர். துணை அதிபராக சுமார் 4 ஆண்டுகள் கமலா ஹாரிஸ் சிறப்பாக பணியாற்றி வருவதும் பைடனுக்கு இணையாக கட்சியிலும் அமெரிக்க மக்களாலும் அறியப்படுபவர் என்பதும் அவருக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. அதிபர் பைடன் மட்டுமல்லாமல் முன்னாள் அதிபர்கள் பராக் ஒபாமா, பில் கிளின்டன், சக போட்டியாளர்களாக கருதப்பட்ட ஹிலாரி ஆகியோரின் ஆதரவும் இருப்பதால் அதிபர் தேர்தல் பரப்புரைக்கான நிதி மற்றும் இதர உதவிகள் கமலாவால் எளிதாக பெற முடியும் என்றும் மூத்த கட்சி தலைவர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என்ற யூகத்தின் அடிப்படையில் அவர் மீது சமீபமாக கடும் விமர்சனங்களை டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்து வருகிறார். கடந்த சனிக்கிழமை மிச்சிகனில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையின் போது கமலா ஹாரிஸின் சிரிப்பு பற்றி கடுமையாக அவர் விமர்சனம் செய்ததும் குறிப்பிடத்தக்கது. பைடன் விலகலை அடுத்து குடியரசுக் கட்சி வேட்பாளர் ட்ரம்பை எதிர்த்து களம் காணப்போவது யார் என்று அமெரிக்காவில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் 2024 அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் இடையே மோதல் ஏற்படவே அதிக வாய்ப்பிருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.